வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்று மார்ச் 6 ஊன் உடலே வாகனம் என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். தன்னுடைய அன்றாட சம்பாத்தியத்தை உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தை குடியிலேயும் புகைப்பிடிப்பதிலேயும் செலவழிப்பவர்களை நீங்கள் கேட்டால் சொல்வார்கள், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு செய்கிறேன் என்பார்கள். ஐயா, உங்களுடைய உடம்பை பாழ்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால், என்னுடைய உடம்பு நான் பார்த்து கொள்கிறேன் என்கிற அளவில் பேசுவார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்வது இதுதான், உடம்பு என்பது உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் இது சமுதாயத்தின் சொத்து என்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். எப்படி என்றால், காச நோய்க்கான மருத்துவமனை அரசாங்கம் கட்டியிருக்கிறது என்றால் பல கோடிகள் செலவு செய்து அங்கே மருத்துவர்கள் எல்லாம் நியமித்து நாட்டு மக்களை கவனித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. உங்களுடைய உடம்பு தான் என்றாலும் அதை பாழ்படுத்தி கொண்டு காசநோய் மருத்துவமனையில் ஒரு இருக்கையை நீங்கள் ஆக்கிரமிக்கிறீர்கள். அதனால் இந்த அரசாங்கத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு பொருட்செலவையும் பெரும் இழப்பையும் ஏற்படுத்துகிறீர்கள் என்பதை உணருங்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் அழகாக சொல்கிறார். எனவே ஊன் உடம்பு என்பது வாகனம். அதை கொண்டுதான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை, இந்த சமுதாயத்தை, அதற்கு உண்டான கடமைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே உடம்பை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமானது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். உடம்பாரின் உயிரார் அழிவர் என்று திருமூலர் அவர்கள் சொன்னதும் இதனைத்தான். அதனைத்தான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்களும் சொல்கிறார்கள். உடம்பு என்பது இந்த ஆன்மீக பயணத்தை கடக்க மிக அற்புதமாக நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு வாகனம். அந்த வாகனத்தை முறைப்படி பராமரிக்க வேண்டும், சீராக பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார் என்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.